ஒளிமயமான எதிர்காலம் ஊருக்கு வாழும் போதை காதில் விழுகிறது ஒளிமயமான எதிர்காலம் ஊருக்கு மாலைகள் மரமும் காற்றும் கூடி அதோடு வாழ்கின்றார் இந்த நாயகனை பார்த்து இங்கே மழை பொழிகின்றார் நலமுடன் வாழ்கின்றார் என்னிடம் வருகின்றார் கலைவாணியே ஒளிமயமான எதிர்காலம் எங்கள் ஊருக்கு பல மேடைகளில் பல பாடல்களை பாடிய மூதூர் பாடகன் TM சவுந்தரராஜன் அவர்களின் இசையில் குரலில் பாடி சென்றார். நசீர் நானா அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு
2025 முதலாவது கன்னி மேடையை சந்தித்திருக்கின்றது இந்த தேர்தல் பிரச்சார மேடை. அந்த தேர்தல் பிரச்சார மேடையிலே அனைவரும் ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருந்த எங்கள் கிழக்கிழங்கையின் தலைவன், தேசிய காங்கிரசின் தேசிய தலைவன் ஏஎல்எம் அத்தாவுல்லா அவர்கள் இந்த மேடையில் கம்பீரமாக வருகை தந்திருக்கின்றார். அவரின் பேச்சுக்களை செவிசாய்ப்பதற்காக எங்களது மூதூர் வாழ் மக்கள் அனைவரும் ஒன்று திரண்டு இருக்கின்றார்கள். அத்தோடு தேர்தல் இந்த 2025 பிரதேச சபை தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தவிருக்கின்றார்கள். அந்த அறிமுகம் எங்களது தேசிய காங்கிரசின் மத்திய குழு தலைவர் நிகார் அவர்களினால் அந்த அறிமுகம் இங்கே செய்யப்படவிருக்கின்றது. நிகார் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்றைய கூட்டத்துக்கு வருகை தந்திருக்கின்ற தேசிய காங்கிரசின் தேசிய தலைவர் அதாவுல்லா சார் அவர்களையும் மற்றும் தேசிய காங்கிரசின் தேசிய அமைப்பாளர் வைத்தியர் சியா அவர்களையும் விழித்தவனாக இன்றைய கூட்டத்துக்கு எமது தேசிய தலைமையின் பேச்சை கேட்பதற்காக மிக ஆவலாக இருந்து கொண்டிருக்கின்ற அனைத்து எம் உள்ளங்களுக்கும் மற்றும் எமது கட்சியின் உயிர்ப்பிட உறுப்பினர் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அவசரமாக அந்த பேச்சை கேட்க வேண்டும் என்ற ஆவலோடு இருக்கின்றவர்களுக்கு நானும் அவசரமாக அந்த வேட்பாளர் அறிமுகத்தை முடிக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன். இன்றைய தேசிய காங்கிரசின் பிரதேச சபை வேட்பாளர்களில் முதலாவதாக பெரியபால வட்டாரத்தில் இருக்கின்ற சமூக சேவையாளர் சுக்ரி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். அத்தோடு அதற்கு எமது தலைமை வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றார். இரண்டாவதாக ஜாயா வட்டார வேட்பாளர் ஊடகவியலாளர் ரீம்ஷாட் அவர்களையும் வருமாறு அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம். மூன்றாவதாக மூதூர் மத்தி ஆணைச்சேனை வட்டாரம் என்று ஆரம்பத்திலே கூறுவார்கள், ஊடகவியலாளர் ஷரீக் அவர்களையும் அன்பாக அழைக்கின்றோம். நான்காவதாக அக்கரச்சேனை வட்டார வேட்பாளர் மௌலவி நிம்ஷாத் அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்பாக அழைக்கின்றோம். ஐந்தாவதாக நெய்தநகர் வட்டார வேட்பாளர் ஜவாஹிர் அஸ்கி அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்பாக அழைக்கின்றோம். அத்துடன் சம்பூர் வட்டார வேட்பாளர் ஜவுஸ் அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்பாக அழைக்கின்றோம். அவருக்கு எமது தேசிய தலைமை வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றார். அத்துடன் பாலத்தோப்பூர் வட்டார பட்டியல் வேட்பாளர் மருஷூன் அவர்களையும் அன்பாக மேடைக்கு அழைக்கின்றோம். மற்றைய வேட்பாளர்கள் தேர்தல் பணிகளில் இருப்பதனால் நான் அவர்களை கூடுதலான தொந்தரவு செய்யவில்லை. அவர்களையும் உங்களுக்கு காலப்போக்கில் நாங்கள் அறிய தருவோம் இன்ஷா அல்லாஹ். தொடர்ந்தும் நிகழ்ச்சிகளை வழங்க வேண்டும் உங்களுக்காக வேண்டி இதுவரை நேரமும் எமது வேட்பாளர் அறிமுகத்தை செய்திருந்தோம். இந்த வேட்பாளர் அறிமுகம் செய்ததற்கு ஏற்பாடு செய்த ஏற்பாடு குழுக்கும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
நன்றிகள். அதே போன்று இந்த தேர்தல் பிரச்சார மேடை, அதே போன்று இந்த நிகழ்வினை செவிசாய்த்துக் கொண்டிருக்கும் எங்களது நல்லுள்ளங்களின் கதாநாயகனாக ஜொலித்துக் கொண்டிருக்கும் எங்கள் கிழக்கிழங்கையின் தலைவன் அல்ஹாஜ் ஏஎல்எம் அத்தாவுல்லா அவர்களினால் இந்த வெற்றி மேடையில் நோக்கி அழைக்கின்றேன். வருக வருகவென அழைத்துக் கொள்கின்றேன். இந்த தேர்தல் பிரச்சார மேடையை கன்னி மேடையாக இந்த நோக்சந்தியில் ஏற்பாடு செய்யப்பட்டு தலைவரின் உரைக்காக காத்துக் கொண்டிருக்கும் அனைவருக்காகவும் எங்களது தலைவர் அவர்கள் சற்று உரையாடி செல்வார். அவர் ஒரு இசையமைப்பாளர் கிட்டத்தட்ட. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நஹ்மது வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பாத். அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டு அவனுடைய திருத்தூதர் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் சலாமும் சொல்லிக் கொண்டவனாக இந்த மூதூர் மண்ணிலே வரலாற்றில் பல கூட்டங்களில் நான் உரையாற்றியிருக்கிறேன். நாட்டில் எங்கு போய் உரையாற்றுகின்ற பொழுதும் மூதூரை பற்றி நான் பேசாமல் இருக்கவில்லை. எல்லோரும் நீங்கள் ஃபேஸ்புக் ஊடாக நிறைய இளைஞர்கள் பார்த்து கொண்டிருப்பீர்கள். ஆகவே அதை போன்று இன்றும் ஒரு வரலாற்று சந்தர்ப்பத்திலே மூதூர் மக்களுக்கு உரையாற்றுவதற்கு நொக்சந்தியிலே இன்று ஆண்டவன் எனக்கு சந்தர்ப்பம் தந்திருக்கின்றான். கடந்த பாராளுமன்ற தேர்தலின் பொழுது பேச்சு முடிந்ததன் பிறகு ஒரு பாடல் பாடச் சொல்லும்படி கேட்டார்கள் இங்கு. அப்பொழுது நான் ஒரு பாட்டினுடைய ஆரம்பத்தை பாடினேன். அருள் மழை பொழுவாய் ரஹ்மானே என்கின்ற பாட்டை ஆரம்பித்தேன். அருள்மழை இந்த மூதூர் மண்ணுக்கு பெய்ய வேண்டும் என்று நான் பிரார்த்தித்திருக்கின்றேன். இன்றும் அல்லாஹ்வுடைய அருள்மழையோடு தான் இந்த நொக்சந்தியிலே நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அல்லாஹ்வை நம்புகின்றவர்கள் நீங்கள், அவனுடைய ரஹமத்தை பற்றி தெரிந்தவர்கள் நீங்கள், அல்லாஹ்வுக்கு மாத்திரம் அஞ்சுகின்றவர்கள் என்று உரத்து கூறுகின்ற சமூகம் நாம். வரலாற்றில் யாரிடமாவது போய் அவலம் என்பது என்ன என்று கேட்டால் பலரும் பலவாறு சொல்லுவார்கள். வரலாற்றில் அவைகளை அனுபவித்த இந்த மண், இங்கு மீண்டும் நாம் வாழ முடியும், வாழுவோம் என்று அல்லாஹ் நமக்கு நாடி இருந்ததனால்தான் நாம் இன்றும் இந்த இடத்திலே வந்திருக்கிறோம். ஆகவே அருள்மழை பொழிய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த அருள்மழை பெய்கின்ற பிரார்த்திக்கின்ற இந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்குகின்ற ஒரு மூத்த போராளி நிகார் அவர்களை விളിத்து இந்த கூட்டத்திற்கு மழை சிலருக்கு தடையாக தெரியும். ஆனால் மழை அல்லாஹ்வுடைய ரஹமத் என்பதை எல்லோரும் புரிந்து கொண்டிருப்பீர்கள். அதனால் தான் நாம் இப்பொழுது சித்திரை புழுக்கம் என்கின்ற ஒரு காலத்தில் அந்த புழுக்கங்கள் இல்லாமல் நமக்கான சந்தியிலே, நமக்கான வீதியோரத்திலே நாம் மிகவும் அழகாக இருந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இந்த கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கின்ற
நீங்கள் ஒவ்வொருவரும் பெறுமதியானவர்கள். இந்த உரையை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அனைவரும் நீங்கள் தேவைப்பட்டவர்கள். வீடுகளிலே இருக்கின்ற தாய்மார்களுக்கு எங்கெங்கெல்லாம் இந்த ஒலி கேட்கின்றதோ அது நமக்கு இன்றியமையாதது. அவர்களையும் விழித்துக் கொள்கிறேன். ஊடகங்கள் வாயிலாக உலகம் முழுவதிலும் இருந்து தேசிய காங்கிரஸ் மூத்தூரிலே என்ன பேசுகிறது என்பதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற புத்திஜீவிகள், இளைஞர்கள், அவர்களை விழிக்கின்றேன். அடுத்ததாக தேசிய காங்கிரசினுடைய தேசிய அமைப்பாளர் டாக்டர் சியா இளவயதிலே இருந்து நம்பிக்கை, தேசிய காங்கிரசின் தலைமைத்துவத்தை பற்றிய உணர்வு, அந்த அடிப்படையில் நீண்ட நாள் பயணித்துக் கொண்டிருக்கின்ற டாக்டர் சியா அவர்களை விழித்து, எனக்கு முன் பேசிய தேசிய காங்கிரசின் கொள்கை பரப்பு செயலாளர் மௌலானா அவர்கள், சட்டத்தரணி மர்சூன் மௌலானா அவர்களை விழித்து, அவருடைய பேச்சு, அவருடைய நடத்தைகள், அவருடைய பார்வைகளை பற்றி நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அதே போன்று இங்கு மேடையிலே வீற்றிருக்கின்ற இந்த தேர்தலிலே போட்டியிடுகின்ற வேட்பாளர்கள் கூட வந்தவரால் தேர்தல் இருக்கிறார்கள். அந்த வேட்பாளர்களை விடுத்து, குறிப்பாக மூத்த போராளி முதலாவது அங்கத்தவராக இருந்த சுக்ரி நாணயமுள்ள ஒரு வேட்பாளரை விழித்து, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு சலாத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நடைபெறுகிறதென்றால் இலங்கை நாட்டினுடைய சட்டங்களின்படி ஜனாதிபதி தேர்தல், பாராளுமன்ற தேர்தல், மாகாண சபை தேர்தல், உள்ளூராட்சி சபை தேர்தல், இவைகள் எங்களுக்கு தேவையில்லை என்று நாங்கள் சொல்ல முடியாது. நாட்டினுடைய சட்டம். இவைகளின் மூலம் நாம் எவ்வாறு நமக்கான பிரதித்துவங்களை பெற்றுக்கொள்வது என்பதற்கு மிக நீண்டகால அனுபவத்தை கொண்டிருக்கின்ற ஊர்தான் மூத்தூர். தலைவர் அஷ்டம் அவர்களுடைய காலத்திலிருந்து இந்த மண்ணில் மின்சாரம் இல்லாத காலத்திலும் கூட வீதிகளிலே ராக்காலங்களில் நிறைய எங்களுடைய தடயங்கள் பதிக்கப்பட்டிருக்கிறது, பாதங்கள் பட்டிருக்கிறது. அவர் வருவதற்கு முன்பு தேசிய அரசியலில் முஸ்லிம்கள் வித்தியாசமாக இருந்தார்கள். ஒன்று நீலம், பச்சை, இன்றிருக்கின்ற ஜேவிபி என்பதை விடவும் வேறு கம்யூனிஸ்ட் கட்சி, இலங்கை சமசமாஜ கட்சி என்று பல கட்சிகளிலே போட்டியிட்டார்கள் நமது மூதாதையர்கள். அவற்றை நாங்கள் வெறுக்கவில்லை. அது ஒரு தேசிய நீரோட்டமாக நாங்கள் வாக்களித்து சென்று தோற்றோமோ வென்றோமோ என்பதை விட நமது காலத்தை நாங்கள் கழித்தோம். அதனுடைய கடைசி விளைவுதான் நாம் மூத்தூரில் இருந்து அகதிகளாக வெளியேற வேண்டிய தேவை எங்களுக்கு ஏற்பட்டது. நிர்பந்திக்கப்பட்டோம். அகதிகள் என்றால் என்ன என்று பரீட்சையிலே கேள்வி கேட்டதற்கு யாழ்ப்பாணத்தின் முஸ்லிம்கள் என்று விடை எழுதிய வரலாறுகளை நாங்கள் கேட்டிருக்கிறோம். இவைகளுக்கு முகம் கொடுப்பதற்காக நமது மக்களின் இருக்கை, நமது மக்களின் கலாச்சாரம், நமது மக்களினுடைய வாழ்வாதாரம்,
நமது பிள்ளைகளினுடைய எதிர்காலம் தொடர்பாக அஷ்ரப் சிந்தித்துத்தான் ஒற்றுமையாக எல்லோரும் வாக்களியுங்கள், வாக்களிப்பது ஆட்களுக்காக அல்ல, வாக்களிப்பது அரிசி பருப்பு பொருள்களுக்காக அல்ல, வாக்களிப்பது கொள்கைக்கு என்று முதலாவது அறை கூவியவன் தலைவர் அஷ்ரப் அவர்கள். கொள்கைக்கு வாக்களித்தோம். அந்த கொள்கை என்ன? இலங்கையில் எல்லா சமூகங்களை போன்றும் முஸ்லிம்களும் ஒரு சமூகம். வடகிழக்கில் முஸ்லிம்களும் இருக்கை உள்ளவர்கள், அவர்களும் பூர்வீகமானவர்கள், அவர்களுக்கும் உரிமை வேண்டும் என்ற விடயங்களை பற்றி பேசினோம். அவர் பேசினார். இலங்கை இந்திய ஒப்பந்தம் நடைபெற்று வடக்கு கிழக்கு இணைக்கப்பட்டு நாம் ஒவ்வொரு இடங்களிலும் அவமானப்படுத்தப்பட்டு ஆயுதங்களினால் நாம் விரட்டப்படுவோம் என்ற விடயங்களை அறிந்ததனால் தான் அவர் அப்படி கூறினார். அவரையும் இந்த வாதங்கள் கொண்டு குவித்தது. நமது மாலுமியை நாம் இழந்தோம். நாங்களும் அந்த கட்சியின் மூத்த போராளியாக இருந்தோம். ஆகவேதான் மாலுமி இறந்து விட்டார். ஒருவரை மாலுமியாக்கி இந்த பயணத்தை கொண்டு செல்ல வேண்டும் என்ற நல்ல மனதோடு, இஹ்லாசோடு, தெளிவாக ஒரு தலைவரை நாங்கள் தெரிந்தோம். தெரிகின்ற பொழுது அவரும் சொன்னார், எனக்கு நபிசு கேட்கிறது என்றால்தான். இருந்தாலும் அந்த நம்பிக்கையில் நாங்கள் போனாலும் கூட அந்த கால ஓட்டம் நீரோட்டத்தில் கடைசி நிலைமை எப்படி இருந்ததென்றால், மூதூர் மக்கள் வெளியேற முடியாது. கிண்ணியாவுக்கும் மூதூருக்கும் இடையில் உள்ள பாலங்கள் எல்லாமே பிளாக் பண்ணப்பட்டிருந்தது. அன்றைய தலைவர் மூதூரிலே வந்து இருந்து கொண்டு பிரைம் மினிஸ்டர் வர வேண்டும் என்ற வரலாறுகள் உங்களுக்கு தெரியும். அதே போன்றுதான் நீங்கள் வெளியேறுகின்ற பொழுது கரீம் ஹஸ்ரத் அவர்கள் மரணிக்கவில்லை, டெலிபோன் வேலை செய்யவில்லை. அவருடைய மதரசாவில் இருந்து கொண்டு எங்களை தொடர்பு கொண்டு கடைசியாக அவர் சொன்ன வசனம், சார் நாங்கள் வெளியேறப் போகிறோம். அப்பொழுது நான் சொன்னேன், மௌலவி, இந்த நிலைமையை தீர்மானிப்பது நீங்கள்தான், உங்களால் தான் அது முடியும், நீங்கள் தீர்மானத்தை எடுங்கள் என்று சொன்னோம். அன்று பௌசி ஹாஜியாரும் நானும் வந்து கந்தலாயிலே ஹெலிகாப்டரில் இறங்கி வந்த பொழுது இந்த ஊர் அப்படியே இந்த ஊரை விட்டு வெளியேறுகின்ற ஒரு காட்சியை படத்தில் பார்க்கக்கூடியதான ஒரு காட்சி போன்று காட்சியை கண்டோம். வாழ்நாளில் மறக்க முடியாது. நீங்கள் எல்லோரும் சுற்றி வளைக்கப்பட்டு உள்ளே இருந்த பொழுது கிண்ணியாவிற்கு நான் வந்து கிண்ணியாவிலிருந்து கிண்ணியாவிற்கும் மூதூருக்கும் இடைப்பட்ட பாலங்களை கட்டுவது எப்படி என்பதை பற்றி சிந்தித்தேன். கட்டித்தான் இருக்குது, அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஹைவேஸ் மினிஸ்டராக, பெருந்தருக்கள் அமைச்சராக இருந்து இதனை என்னுடைய அமைச்சியிலிருந்து அதை பற்றியே பேசி பேசி நடந்து போகின்ற பொழுது இலங்கை பாதைகளினுடைய பெரிய படம் இருந்தது. அந்த இடத்தில் போய் பார்த்துவிட்டு இந்த பாலங்கள் தொடர்பாக நினைத்தேன். 2-3 நாட்களுக்குள் கிண்ணியாவுக்கு வந்தேன். அப்பொழுது குரங்கு பாஞ்சானுடைய பிரச்சனை பேசப்பட்டு கொண்டிருக்கின்ற காலம். ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், இந்த மண்ணில் இருந்துதான் வடக்கிலிருந்து கிழக்கு பிரிக்கப்பட வேண்டும் என்று கிண்ணியாவிலே உரையாற்றினோம். இந்த பாலங்கள் கட்டப்பட வேண்டும் என்ற இன்னமல் லாமாலு பின்னியாஸ், அதற்கு முதலாவது பாலம் நாங்களே கல்லு வைத்து கட்டக்கூடிய நிலைமைகள் எல்லாம் உருவானது.
இவற்றை ஏன் சொல்கிறேன் என்றால், இன்றிருக்கின்ற இளைஞர்கள் வரலாறுகள் புரியாமல் இருக்க முடியாது. அன்று வாழ்ந்தவர்கள் படிப்பில்லாதவர்களாக போனாலும் பக்குவமும் அறிவும் ஆளுமையும் நிறைந்தவர்களாக இருந்தார். இன்றைக்கு ஒவ்வொரு வீட்டிலும் படித்தவர்கள் எல்லோரும் இருக்கிறோம். ஆனால் அரசியலில் எவ்வாறு நடந்து கொள்வதென்று நமக்கு தெரியாது. கட்சிகளுக்கு கூஜா தூக்குண்டவர்களாக இருந்தோம். அஸ்ரம் அவர்களுக்கு வாக்கு போட்டது கொள்கைக்கு. அவர் நமக்காக வாதாடியவர், போராடியவர், உழைத்தவர். அவருடைய மரணத்தின் பின்பு எல்லோரும் சொல்லுவதைப் போன்று நாம் மாலுமி இல்லாமல் தடுமாற்றம் அடைந்ததனால் தான் தேசிய காங்கிரஸ் பிறந்தது. அத்தாவுல்லா ஒரு கட்சியை உருவாக்க வேண்டி வந்தது. அந்த கட்சியை உருவாக்கி அரசியல் ரீதியான நகர்வுகளை எடுத்ததன் மூலம்தான் கிழக்கு மாகாணம் பிரிந்தது. அதன் மூலம்தான் பயங்கரவாதம் இல்லாமல் போய் நாம் இன்று நமது மண்ணில், நிலவில், இருளில், மழையில் நமது சந்தியிலே இருந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே அத்தாவுல்லா வேறுவன் அல்ல. அத்தாவுல்லாவிற்கு இந்த நாட்டிலே வாழுகின்ற சிறுபான்மை சமூகங்கள் எல்லோரையும் பற்றிய சிந்தனை இருக்கிறது. ஒரு சமூகம் வாழ்ந்து மற்ற சமூகம் வீழ்ந்தால் வாழ முடியாது. அத்தாவுல்லாவிற்கு குறிப்பாக வடக்கிலே, கிழக்கிலே வாழ்ந்த முஸ்லிம்களினுடைய எதிர்காலம் தொடர்பான எண்ணம் இருக்கிறது. அதனால் தான் தொடர்ந்தும் இந்த மண்ணை நோக்கி வந்து கொண்டிருக்கிறோம். உலகம் திருகோணமலை மாவட்டத்தை விரும்புகிறது. உலகத்தவர்கள் யுத்தம் செய்வதற்கும் திருகோணமலை மண்தான் பெரும் பேரான மண் என்று உலகம் இருந்து கொண்டிருக்கின்றது. பிரித்தானியர்கள் உலக சண்டித்தனம் செய்வதற்கு கட்டிய எண்ணெய் குதங்கள் திருகோணமலையில் தான் இருக்கிறது. நான் இங்கு தேர்தல் கேட்பதில்லை. உங்களுடைய எம்பி பதவி எனக்கு தேவையில்லை. ஆனால் இந்த மண் நாம் எல்லோரும் காப்பாற்றப்பட வேண்டிய மண். நான் அக்கறைப்பட்டாக இருக்கலாம். அஸ்ரம் அவர்கள் சம்மாந்துறை கல்மனையாக இருக்கலாம். ஆனால் நமக்கொன்றும் வேறு வித்தியாசங்கள் இல்லை. ஒரே மொழி, ஒரே உணவு, ஒரே பாஷை, ஒரே நிலவு, ஒரே கடல், ஒரே கரை, ஒரே வளம். அதிலும் வளங்கள் கொழித்துக் கொண்டிருக்கின்ற பிராந்தியம் திருகோணமலை மாவட்டம். இந்த மண் இயற்கையாகவே பூனாரம் போட்ட மண், இயற்கையாகவே ஆண்டவரினால் கொடை கொடுத்த மண். ஆனால் நமக்கு வழிகாட்டல் இல்லை. தலைவர் அஷ்டபோகுடைய மரணத்தின் பின்பு கட்சி என்ற பெயரில் மாத்திரம் நாம் வாக்கு போட வைக்கப்பட்டோம். போதாக்குறைக்கு மன்னாரிலிருந்தும் ஒரு தலைவர் என்று ஒருவர் வந்தார், மயிலை கொண்டு வந்து. அவரும் வந்தார். இப்பொழுது நான் கேட்பது, இந்த மூத்தூர் மண்ணில், இந்த திருகோணமலை மண்ணில், இந்த கிழக்கு மாகாணத்தில், இந்த நாடு முழுவதிலும் உள்ள முஸ்லிம்களிடம் கேட்கிறேன், இவர்கள் இருவரும் இந்த மக்களுக்கு செய்த ஒன்றை சொல்லுங்கள். அபிவிருத்தியாக இருக்கட்டும், வழிகாட்டலாக இருக்கட்டும், முறையான ஒப்பந்தங்களாக இருக்கட்டும், முறையான தலைமைகளை உருவாக்கி காட்டியிருக்கட்டும். ஒன்றை சொன்னால், அத்தாவுல்லா அரசியல் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. மூதூர் மண்ணுக்கு என்ன நடந்திருக்கிறது? நான் எப்பொழுதுமே சொல்லுவேன், மூதூர் அழகாக கிழக்கு மாகாணத்தில் அம்பாறை மாவட்டத்திலே இருந்து வருகின்றவர்கள் கூட மூதூர் நகரத்தால் திருகோணமலைக்கு போனவர்கள் இப்பொழுது மூதூர் நகரை காணாமல் செய்துவிட்டு
வருகின்றவர்கள் மூதூர் டவுன் எங்கே என்று கேட்கின்ற அளவிற்கு நிலைமை உருவாகி இருக்கிறது. இந்த பாதைகளை உருவாக்குகின்ற பொழுது ஒரு தலைவன், ஒரு அறிவுள்ளவன், ஒரு நுழைஞ்சு இருக்கின்றவன், ஒரு சுற்றல் சூழலை பற்றி சிந்திக்கின்றவன், பொருளாதாரத்தை பற்றி எண்ணுகின்றவன் ஒருவன் இருக்கவில்லை. மூதூருக்கு ஏதாவது செய்ததாக இருந்தால் தேசிய காங்கிரஸ் அத்தாவுல்லா எனக்கு கிடைத்த ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் செய்திருக்கிறோம். இப்பொழுது கடைசியாக டிசிசி சேர்மனாக இருந்து 3.5 கோடி ரூபாய் நிதியை இந்த மண்ணுக்கு நாங்கள் வழங்கக்கூடியதாக இருந்தது. அதுவல்ல சேவை, அதுவல்ல. இந்த நாட்டில் யாராவது ரீசெட்டில்மெண்ட், ரீலொகேஷன் எதுவாக பேசுவதாக இருந்தாலும் முதலிலே பேச வேண்டியது மூதூர், அக்கரைப்பற்று. அக்கரைப்பற்றின் மொத்தமான சந்தை, சதுக்கம், வைத்தியசாலை என்று மொத்தமான நிறுவனங்கள் அளிக்கப்பட்டது. மூத்தூரில் மொத்தமான ஊரே அளிக்கப்பட்டது. யார் மூதூருக்கு ஏதாவது செய்திருக்கிறார்கள் என்று பார்த்தால் தெரியாது. ஆகவே உங்களுடைய வரலாற்றில் நீங்களே சாட்சிகளாக இருக்கிறீர்கள். இந்த தேசிய காங்கிரசினுடைய குழு மூதூருக்கு நாங்கள் என்ன செய்தோம் என்பதை சொல்லி இருக்கிறது. மூதூருக்கு மாத்திரமல்ல, திருகோணமலை மாவட்டத்தில் எல்லா இடங்களுக்கும் வந்து என்ன செய்தோம் என்பதற்கு ஒவ்வொரு ஊரவர்களும் சாட்சிகளாக இருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, அரசியல் ரீதியாக ஒரு கட்சி என்ற வகையில் ஒரு கட்சியினுடைய தலைமை அல்லது கட்சி என்ன வழிகாட்டலை ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் செய்ய வேண்டும் என்பதற்கு சாட்சிகளாக வரலாற்றில் தேசிய காங்கிரஸ் இருக்கிறது. இந்த வகையில் தலைவர் அஷ்டம் அவர்கள் ஒவ்வொரு முறையும் யாரு ஜனாதிபதியாக்குவது என்பதை முறையாக காட்டித் தந்தார். ஜனாதிபதிகளை ஆக்கினோம், அமைச்சுக்களை பாரமெடுத்தார், நமது மக்களின் தேவைகள் செய்தோம். அதுவும் எங்களுக்குரிய உரிமை. பாராளுமன்றத்தில் பெரும்பான்மை எடுக்கின்ற விடயத்திலே அவர் வழிகாட்டினார். தலைவர் அஷ்டம் அவர்கள் மரணித்த பின்பு ஒவ்வொரு முறையும் எந்த கட்சி, எந்த ஜனாதிபதி தோப்பாரோ அவர்களோடு மூதூர் தொகுதியை முழு முஸ்லிம் சமுதாயத்தையும் சேர்த்துவிட்டு போனதால் தான் நாம் கட்சி வெல்லும், தலைவர் வெல்லுவார், மக்கள் தோற்கடிக்கப்பட்டார்கள். இது வரலாறு. ஆனால் தேசிய காங்கிரஸ் வெற்றிக்காக மட்டுமல்ல, நியாயத்தின் அடிப்படையிலும் தேவையின் அடிப்படையிலும் அந்தந்த காலங்களிலே முறையான தீர்மானங்களை நாங்கள் எடுத்திருப்பதனால் தான் எங்களை இவர்கள் முஸ்லிம்கள் என்று பார்க்கின்றார்கள். முஸ்லிம்களில் தொப்பி விரட்டாத முஸ்லிம்களும் இருக்கிறார்கள் என்று அவர்கள் நம்பினார்கள். முஸ்லிம்கள் என்றால் தொப்பி விரட்டுகின்றவர்கள் என்று நமது தலைவர்கள் நம்மை அடையாளப்படுத்தி இருக்கிறார்கள். முஸ்லிம்கள் என்றால் ஏமாற்றுக்காரர்கள் என்று அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறோம். ஆகவே முஸ்லிம்கள் என்றால் நாங்களும் தான் என்ற விடயத்திலே வெற்றி தோல்விகளுக்கு அப்பால் ஜனாதிபதிகளை உருவாக்குவதற்கு நாங்கள் சரியான பாதையை காட்டியிருக்கின்றோம். ஏன், உங்களுக்கே தெரியும், கரீம் அஸ்ரத் அவர்கள் கடைசியாக ஜனாதிபதியோடு நாங்கள் இருந்து பேசுகின்ற பொழுது, உங்களை நான் குடியேற்றுகிறேன், நீங்கள் உடனடியாக போகலாம் நோன்புக்கு முதல் என்று சொன்னார். அதனை கேட்டுவிட்டு கரீம் அஸ்ரத் எழும்பி சொன்னார், இன்னும் மரணிக்கவில்லை, அவர் உயிரோடு தான் இருக்கிறார், அல்லாஹ் அவரை ஒழுங்காக இன்னும் நீடூடி வாழ வைக்க வேண்டும். சாட்சிகளுக்காக அந்த பெண்ணாம்பரிய அரச மாளிகையில் எழுந்து சொன்னார், இது மட்டும் போதாது, சம்பூரையும் அடித்ததற்கு பிறகுதான் நாங்கள் போவோம். அங்கும் இங்கும் இருக்கின்ற பயங்கரவாதம் எல்லாவற்றையும் அழித்து முடித்ததன் பிறகு
நடைபெற்ற ஒரு தேர்தலில் மூதூர் தொகுதி அளித்த வாக்குகளை கண்டுவிட்டு மொத்தமான இலங்கையின் மக்கள் லட்சக்கணக்கான வாக்குகளை போட்டு வெற்றி பெற்ற அந்த கணத்தில் அந்த ஒரு விழாவிலே என்னை அழைத்து கேட்டார், இந்த மூதூர் மக்களுக்கு நான் ஏன் அப்படி வாக்கு போடவில்லை என்று. இது வரலாறு, எனக்கும் அழியாது. ஏன் தெரியுமா? நல்லது பொல்லாதது, கெட்டவன் நல்லவன் என்பதை விடவும் வரலாற்றிலே நமது தேவைகளை நிறைவேற்றி தந்தவர்களுக்கு நன்றி உள்ளவர்களாக முஸ்லிம்கள் இருக்கவில்லை. முஸ்லிம்கள் அல்ல, முஸ்லிம் தலைவர்கள் இருக்க வைக்கவில்லை. ஆகவே ஊதூர் தொகுதியிலே உள்ளவர்கள் தொப்பி பிரட்டுகின்றவர்கள் ஏமாற்றுக்காரர்கள் என்று நாம் காட்டிக் கொடுக்கப்பட்டோம். இந்த வரலாறுகள் ஞாபகப்படுத்தப்பட வேண்டும் என்றிருக்கின்ற இளைஞர்களுக்கு மறந்து விட்டார்கள். ஆகவேதான் பாராளுமன்ற தேர்தல் வருகின்ற பொழுது எப்படி பாராளுமன்ற பிரதித்துவங்களை முறையாக மாவட்டந்தோறும் பெறுவது, மாகாண சபைகள் வருகின்ற பொழுது எவ்வாறு பெறுவது என்றெல்லாம் அவர் வழிகாட்டினார். வடக்கு கிழக்கு மாகாண சபையிலே நானும் இருந்தவன். இந்த மண்ணில் எத்தனை பேர் இருந்தார்கள் என்று உங்கள் எல்லோருக்கும் தெரியும். வரலாறு எடுத்து பார்க்க வேண்டும். வழிகாட்டினார். உள்ளூராட்சி தேர்தல்கள் வருகின்ற பொழுது எவ்வாறு நாம் சபைகளை வெல்ல வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தார். நான் முன்பு சொன்னது போல அவருடைய மரணத்தின் பின்பு நாம் எல்லாவற்றிலும் தோற்றவர்களாகவே போனோம். இந்த வரிசையிலே முஸ்லிம் காங்கிரஸ் பாராளுமன்ற தேர்தலில் ஒவ்வொரு மாவட்டத்திலும், அம்பாறை மாவட்டத்திலே 3 ஆசனங்களை பெற்றோம். தலைவர் தொப்பி மொய்தீன் அத்தாவுல்லா. அதே போன்று இந்த மாவட்டத்தில் 2 பேரை பலமுறை பெற்றோம். நமக்கு வாக்களிக்கின்றது. நமது வாக்கின் மூலம் நமக்கான பிரதித்துவத்தை தெரிவு செய்கின்ற இறமை நமக்கு இருக்கிறது. அதனால் நாம் அதனை பெற்றோம். அவருடைய மரணத்தின் பின்பு அந்த அம்பாறை மாவட்டத்திலே இந்த தேர்தலில் முஸ்லிம் காங்கிரஸ் அப்படியே தேய்ந்து ஒருவரை பெற்றிருக்கிறது. அடுத்த முறை அதுவும் இல்லாமல் போயிடும். இங்கும் திருகோணமலை மாவட்டத்திலும் அப்படி நாம் தோற்று போய்விட்டோம், வழிமாறி திசை மாறிவிட்டோம். இது ஒரு புறம். கடந்த பாராளுமன்ற தேர்தலின் பொழுது தலைவர் அஷ்ரப் அவர்கள் எதை சொல்லி நம்மை திருத்தி நம்மை ஒற்றுமைப்படுத்தினாரோ அதற்கு மாற்றமாக அம்பாறை மாவட்டத்தின் மக்கள் 80,000 வாக்குகளை முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் முதலாவது கேட்கின்ற பொழுது 65,000 வாக்குகளை தான் பெற்றார். 80,000 வாக்குகளை போட்டு அந்த ஊரில், அந்த மாவட்டத்தில் தலைமைத்துவங்கள் இல்லாமல், ஒன்றுமே இல்லாமல், ஒரு ஊருக்கும் தலைமை இல்லாமல் ஏவிபிக்கு பண்ணினார்கள். எப்படி படிப்பு! திருகோணமலை மாவட்டத்து மக்களும் பல்லாயிரக்கணக்கான, நான் நினைக்கின்றேன் தொகுதியில் 32,000 24,000 வாக்குகளை போட்டு ஏவிபிகளுக்கு போட்டார்கள். இங்குதான் வருகிறேன். அஷ்ரப் தலைவர் கொள்கை கூறிய மண் இது. எதற்காக போட்டீர்கள் என்று உங்களில் யாரிடமாவது கேட்டால் தெரியுமா உங்களுக்கு? வாக்கு போடுவது ஆட்களுக்கு இல்லை. வாக்கு போட்டது அஷ்ரப் அழகானவர், நல்ல முட்டை என்பதற்காக போடவில்லை. அவரிடத்திலே இருந்த கொள்கைகளுக்காகத்தான் நாங்கள் வாக்கு போட்டோம். இன்றைக்கு நான் கேட்கிறேன் முஸ்லிம்களிடம், ஏவிபிக்கு எதற்காக போட்டீர்கள்? கடும் இஸ்லாம் தானே அவங்க. ஏவிபி அதில் இருக்கிறாக்களும் இல்லண்ட சஹாபாக்கள், அதுவும் அசாபு சுஹ்பா, திண்ணை தோழர்கள். திண்ணை தோழர்கள் போன்று
இத்தனைக்கும் இந்த அனுரகுமாரவோடு நாங்களும் ஒரே காலத்தில் அரசியல் செய்தவர்கள். எங்களோடு சந்திரிகாவோடும் அவர் இருந்தார், பிறகு மஹிந்தவோடு இருந்தார், அதற்கு பிறகு அதாவது புலனர்வையைச் சேர்ந்த மைத்ரியோடு இருந்தார், ரணிலோடு இருந்தார், எதிர்கட்சியிலும் இருந்தார். அவர்களுடைய கொள்கை என்ன? பாட்டு படிக்கக்குள்ள இசையமைச்சா நல்லா இருக்கு. பாருங்கள் என்ன கொள்கையை அவர்கள் சொன்னார்கள். மதம் அதெல்லாம் இருக்காது, அது மட்டும் சொல்லல. ஒரு புள்ள ஒரு பொடிச்சி அமைச்சரா வந்திருக்கா என்று போல் அவ சொல்றா, முஸ்லிம்களினுடைய திருமண சட்டமும் முஸ்லிம்களுடைய நிலைமையும் பெரும் கொடுமைகளை ஏற்படுத்துகிறது, பெண்களுக்கு நிவாரணம் கொடுக்க போறாவாம். எங்க இருக்கு வியாபாரம்? அடியில் இன்னமும் வாக்கு போட்ட மை காயவில்லை. அந்த தங்கம் அந்த அப்படி சொல்லுது. அது மட்டுமல்ல, இந்த உலகம் மொத்தமான உலக மக்களும் இஸ்ரேலை போன்று கொடூரமான நாடு இல்லை, சிறு பிள்ளைகளையும் கொல்லுகிறது என்று உலக கிறிஸ்தவர்கள், இந்துக்கள், மற்ற அத்தனை மதத்தாரும் அழுது கொண்டிருக்கிறார்கள். முஸ்லிம்கள் யா அல்லாஹ் இதற்கு விடுதலை கிடைக்காதா என்று யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். உலகமே அழுகிறது, எல்லோரும் சால்வை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு பொடியன் ஸ்டிக்கரை ஒட்டினத்திற்கு அனுரகுமாரவே கையொப்பம் வைத்து கூட்டிக்கு போயிருக்கிறார். இந்த மாவட்டத்தின் ஒவ்வொரு ஊர்களிலும் இணைப்பு குழுவிற்கு தலைவராக இருந்து ஒவ்வொரு ஊர்களிலும் நமக்கான காணிகளினுடைய நிலைமைகள், ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட், வனபரிபாலன சபை நம்மிடமிருந்து பறித்த காணிகள், என்னது புறாவஸ் என்று நம்மிடமிருந்து எடுக்க பார்த்த காணிகள் தொடர்பாக இந்த மாவட்டத்திலே இருக்கின்ற ஒவ்வொரு டிசிசியிலும் ஒவ்வொரு டிஎஸ்மாருக்கும் தெரியும். இந்த காணிகளை முறையாக எடுப்பதற்கு என்ன செய்வோம் என்று நாங்கள் பணிபுரிந்தோம். அவைகளை கூட இன்னும் முறையாக கொடுக்கவில்லை. இலங்கையினுடைய அரசியல் வரலாற்றில் எப்பொழுதும் முஸ்லிம்களை பகைக்க கூடாது என்று சுதந்திரம் கிடைத்த காலத்தில் டிஎஸ் சேனநாயகா கூட முஸ்லிம்களிடம்தான் வியாபாரத்தை, பொருட்கள் இறக்குமதி ஏற்றுமதிகளை பொறுப்பு கொடுக்க வேண்டும், அவர்கள் அமைச்சராக இருக்க வேண்டும், எம்பிக்களாக இருக்க வேண்டும் என்று சுதந்திரம் கிடைப்பதற்கு முன்னும் பின்னும் அதிகாரங்கள் எங்களுக்கு கிடைத்தது. இந்த கொரோனா மரணத்தில் அன்று எலிக்காய்ச்சல் என்ற ஒன்று வந்திருக்கின்ற காலத்தில் பிரிட்டிஷாருடைய காலத்திலேயே அடக்கலாம் என்ற உரிமை தந்தது. அப்படியெல்லாம் நிறைய இருக்கின்ற பொழுது இன்று நமக்குரிய வீடு, நமக்குரிய கொள்கை என்ன என்று புரியாமல் நமது இளைஞர்கள் மாற்றம் வேண்டும் என்று எதனை சிந்தித்தார்கள் என்று தெரியாது. ஏன் மூதூரிலே வழிகாட்டுவதற்கு ஒரு தலைவன் இல்லையா? மூதூரினுடைய அபிவிருத்தியை முறையாக திட்டமிட்டு செய்வதற்கு ஒரு சபை இல்லையா? ஒரு ஒழுங்கான தவிசாளர் இல்லையா? ஒரு மாகாண சபை உறுப்பினர் இல்லையா? ஒரு எம்பியை பெற முடியாதா? ஒரு சமூகம் தாங்கள் தன்னைத்தானே சிந்தித்து அவர்களாக நினைத்து திருந்தாதவரை அல்லாஹ்வும் ஒன்றும் செய்ய மாட்டான். ஆகவே மூதூர் மக்களும் ஏவிபிக்கு ஓட்டு போட்டார்கள். ஏவிபியை பற்றி இவர்களுக்கு தெரியுமா? ஆயுததாரிகள் தொடர்பாக, ஆயுதத்தினுடைய கொடூரம் தொடர்பாக மூதூர் மக்களை விட யாரும் அறிந்திருக்க முடியாது. இந்த நாட்டிலே மக்களை சுடுவதற்கென்று முதல் ஆயுதம் தூக்கியவர்கள் அவர்கள்தான். நாங்க அவருக்கு சொன்னோம், எல்லோருக்கும் சொன்னோம்,
இளைஞர்கள் கவனம் என்று. இன்றைக்கு நாடு முழுவதிலும் உள்ள மக்கள், சிங்கள மக்கள் தலையை பிக்கின்றார்கள். ஏன் செய்தோம் என்று தடுமாறுகின்றார்கள். கோழி முட்டை வாங்கியலாம், இம்போர்ட் பண்ணணும். தேங்காய் காலுக்குள்ள சும்மா கிடந்தது. அப்ப அவங்க சொல்றாங்க, எம்பிமார் பாராளுமன்றத்தை சுத்தப்படுத்துவோம் என்று அழகா செய்திருக்காங்க. அங்க ஒவ்வொருவரும் சொல்றாங்க, கோழி, நாய், செல்லப்பிராணிகள் அரிச திங்கிதாம், அது ஒரு விஷயம். இந்த சிங்கள மக்கள் சம்பல் செய்யறதெல்லாம் தேங்காய் இல்லாம போனாம். அப்ப என்னடா சம்பல் செய்யாம என்னத்தை செய்யற? கழிக்கின்றதா? ஆக குறைந்தது நமது மக்கள் ஒரு சம்பளோடு வாழ்வதற்கு கூட முடியாத ஆட்சி. கொள்கை, வெளிநாட்டு கொள்கை தொடர்பான எந்த அறிவும் இல்லை. தேசிய காங்கிரசின் தலைவன் மாத்திரம்தான் சொன்னேன் எல்போர்டு என்று. எல்லாரும் வாகனத்தை எள்ளுக்கிட்ட கொடுத்து போட்டு படுக்காங்க. எல்லாரும் எவ்வளத்தை முட்டை போதோ, யாழ்லா யாழ்லா மயனாண்டவர் என்று திட்டுறாங்க. அதானே நடக்குது. எதில் நான் அக்கறை பற்றிலும் என்ற ஒரு கூட்டத்திலே சொன்னேன், பல ஜனாதிபதிகளை கண்டிருக்கிறோம். மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை எவ்வாறு குறைந்தேனும் அதனை அமுல்படுத்தினார்கள் என்பதற்கு எத்தனையோ சான்று இருக்கிறது. இந்த தம்பி வந்து சென்ன பிசுமி சொன்னதிலிருந்து இதுவரைக்கும் ஒன்றையுமே செய்யவில்லை. அரசு ஓடிருமா, முடியுமா, வாழலாமா, பொருளாதாரம் அடுத்தது கியூவா, சாப்பிடுவதற்கு கூட உணவில்லாத நிலை இங்கு நடைபெறுகின்ற பொழுது, உள்ளூராட்சி சபை தேர்தலில் மீண்டும் அந்த கீழ்கண்டதுகள் வந்து நாங்கான் ஆட்சி பொருளை கொடுத்து நாங்க எங்களுக்கு எதிரான ஆட்சி வந்தால் நாங்கள் பணம் கொடுக்க மாட்டோம் என்று சொல்லி பொல்ல கொடுத்து அடி வாங்கிட்டார். ஜனநாயகத்துக்கு முரணாக. உள்ளூராட்சி சபை என்பது அந்த மக்களுடைய சபை. யாரும் அதிலே கையடிக்க முடியாது. நான் அதற்கு அமைச்சராக இருந்தவன். அது எமக்கு இருக்கின்ற இறமை, எமக்கு இருக்கின்ற அதிகாரம். அவ்வாறு மொத்தமாக இலங்கை சுதந்திரமடைந்த காலத்தில் இருந்து முஸ்லிம்கள் அமைச்சு பதவியை வைத்துக் கொண்டிருந்தார்கள். அழகா அனுரகுமார வந்து சொன்னார், நாங்க இனம் பார்க்க மாட்டோம். இதைத்தான் நான் சொல்றேன். பேசுவதற்கு அழகாக இருக்கும், என்ன ஜாதி மதம் பார்க்க மாட்டோம். அதானே தெரியும் உங்களோட கம்யூனிசம் எங்களுக்கு. அது இஸ்லாத்துக்கு மொத்தமான முரணன்பையாவது கொள்கையை பற்றி முஸ்லிம்கள் உணர்ந்து கொள்வார்களா? ஆகவே முஸ்லிம் இருக்க வேண்டும் என்பதல்ல என்று இலங்கையின் அரசு அல்லது கேபினட் என்பது ஆக உயர்ந்த தீர்மானம் எடுக்கின்ற இடம். அந்த இடத்துல என்ன நடக்குது என்று முஸ்லிம்களை போத்தி வச்சு கிடக்கு தெரியாது. என்ன சட்டத்தை இயற்றுகின்றார்கள், என்ன தீர்மானத்தை எடுக்கின்றார்கள் என்று கூட தெரியாது. இங்க வாக்கு போட சொன்னவர்களிடத்திலும் எம்பிகளிடத்திலும் கேட்டால் அது மேலர் இடத்திலிருந்து ஓர்டர் பெறணும். அவர் சஹாபாக்கள் போன்று செய்கிறார் என்றெல்லாம் முஸ்லிம் உலமாக்கள் பேஸ்புக்குகள் எல்லாம் நிறைய பார்த்தோம். ஆகவே அது இப்பொழுது தெளிவாகிவிட்டது. முஸ்லிம்கள் மாத்திரமல்ல, இந்த நாட்டின் வாக்கு போட்ட ஒவ்வொருவரும் அதில் தெளிவாகிவிட்டார்கள். ஆகவே அதனை விடுவோம். இப்பொழுது வந்திருப்பது உள்ளூராட்சி சபை தேர்தல். எல்லாரும் போடுவாங்க. சுயேட்சை குழுவிற்கும் சுயேட்சை குழுவிற்கும் மயிலிருக்கும், மரம் இருக்கும், திசை காட்டி இருக்கும், வேறு உரல் உலக்க ஊசி எல்லாம் இருக்கும்.
போஸ்ட் புக்ஸ் எல்லாம். இப்படி ஒரு தேர்தல் வருகின்ற பொழுது மீண்டும் திருகோணமலை மாவட்டத்தின் மக்களோ இந்த நாட்டின் எந்த இளைஞனோ மூதூரின் மக்களோ வாக்கு போடுவது எதற்கு என்று தீர்மானம் எடுப்பதாக இருந்தால் அது கொள்கை ரீதியானது. கொள்கைத்தான் வாக்கு போடணும். எவ்வளவு படித்த பிள்ளைகள் இருக்கிறீர்கள். ஏவிபியினுடைய கொள்கை என்ன வாசித்து பார்த்தீர்களா? இஸ்லாத்தின் திருமண சட்டத்தை மாற்றுவதற்கு அவர்களுக்கு என்ன உறுத்திருக்கிறது? நாங்கள் போராடி பெற்ற சட்டங்கள். முன்னோர்கள் எவ்வளவு இலகுவாக பேசுகிறார்கள். அதற்காக நீங்கள் வாக்களிக்க போகிறீர்கள்? அளிக்க முடியாது. கேவலம் ஒரு கேபினட் அமைச்சை கூட பெற முடியாத ஒரு கட்சிக்கா வாக்களிக்க போகிறீர்கள்? நிலமும் முஸ்லிம்களை கருவறையிலே சேர்த்து போவதற்காக இருப்பதற்காக வாக்களிக்க போகின்றீர்கள்? போட மாட்டீர்கள். அடுத்தது வருவோம். முஸ்லிம் காங்கிரஸ். நான் மொழிந்து தலைவராக்கியவர் தான். சாய்ந்த மருதுவிலே நான் தான் அவரை தலைவராக்கினேன். நீங்களும் நானும் இந்த வாக்கு போடுகின்ற ஒவ்வொருவர்களும் கேளுங்கள். எதற்காக போட போகிறீர்கள்? என்ன கொள்கையை முஸ்லிம் காங்கிரஸ் வைத்திருக்கிறது? நீங்கள் வாசித்தீர்களா? ஏதாவது ப்ரொபோசல் இருக்கிறதா? ஏதாவது நன்மையை கண்டிருக்கிறீர்களா? அஷ்ரப் மரணித்து இத்தனை ஆண்டுகளில் ஒன்றை நீங்கள் கண்டிருக்கிறீர்களா? ஒரு தலைமைத்துவத்தை முறையாக வளர்த்திருக்கிறார்களா? போட முடியாது. மயில் வடமாகாணத்திலே இருக்கின்ற அந்த மக்களினுடைய பிரச்சனையில் 1000 ஒரு பங்கையாவது நிறைவேற்றவில்லை. தான் வாழ்வதற்கு, தன்னுடைய பிரச்சனைகள் தீர்வதற்கு, தன்னுடைய பிரச்சனைகளை மறைப்பதற்கு, அரசியல் செய்வதற்காக கிழக்கு மாகாணத்தை சின்னாபின்னப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு விடயம். இங்கு சுக்ரிக்கு நீங்கள் வாக்களித்திருந்தால் அது சுக்ரிக்கு அல்ல, குதிரை தேசிய காங்கிரசுக்கு அளித்தீர்கள். முறையாக செய்து காட்டினோம். அதே போன்றுதான் இந்த ஊருக்கு ஒரு பிரதேச சபை இருக்கிறது என்றால் அந்த பிரதேச சபையால் இந்த மூதூர் மண்ணை முறையாக திட்டமிடுகின்ற தலைமைகள் உங்களுக்கு வேண்டும். அப்படி திட்டமிடுவதாக இருந்தால் அது தேசிய காங்கிரஸால் மாத்திரம் முடியும் என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். தேசிய காங்கிரஸையும் அதனுடைய தலைமையையும் ஒவ்வொரு தேர்தலிலும் உரசி உரசி உங்களுடைய கல்லும் தேய்ந்து விட்டது. ஏன் நீங்கள் உரச வேண்டும்? தேசிய காங்கிரஸ் வரலாற்றில் முறையான அரசியலை செய்திருக்கிறது. ஆகவே நம்பிக்கையோடு ஒரு முறை தேசிய காங்கிரசுக்கு உங்கள் சபையை தந்து பாருங்கள். என்ன செய்கிறோம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் இன்ஷா அல்லாஹ். ஒவ்வொருவரும் வந்து அங்கொருவர் டெலிபோனுக்கு போட்டா நாங்க பட்டியல் ஆள் தருவோம். இதை யாவரம் ஆயில் அது வயர் டெலிபோன். அந்த டெலிபோன் அந்த டெலிபோனுக்கு வாக்களித்து இந்த மாவட்டத்தின் எம்பிக்கள் இந்த மாவட்டத்தில் எந்த ஊருக்காவது யாருக்காவது ஏதாவது செய்திருக்கிறார்களா? ஒன்றுமே செய்யவில்லை. ஆகவேதான் இது ஒரு வரலாற்று காலம். இது எத்தனை பேருக்கு கேட்கும்? நீங்கள் எத்தனை பேர் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்? ஆங்காங்கே எப்படி இதனை அவதானித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு ஒரு ஞாபகம் இருக்கிறது. ஹெலிகாப்டரிலே வந்து நான் இறங்கி, நானும் டாக்டர் உதுமால்லபையும் இறங்கிய கையோடு கூட்டம் எங்கே என்று கேட்டோம். அத்தாவுல்லா பேசினால் எல்லாமே பொய்த்துவிடும் என்பதற்காக கூட்டத்தை குலைத்தார்கள். வரலாறு தேவை என்றால் நாங்கள் பேசலாம். கடைசியாக கொண்டு போய் கூட்டத்தினுடைய மேசை எங்கோ ஒரு சுவருக்கு முன்பு வைக்கப்பட்டிருந்தது. ஆக்களே இல்லை. ஸ்பீக்கர்காரன்
லவுட் ஸ்பீக்கர் அந்த ஒருவர், தலைமை தாங்கி கிராவத்தோதின மௌலவி, நானும் டாக்டர் உதுமால் லப்பையும் சுவருக்கு முன்னே பேசிக்கொண்டிருந்தோம். ஆனால் ஒன்று சொன்னேன், இன்று நாங்கள் யாரும் இல்லாமல் சுவருக்கு முன்னே பேசினாலும் கூட இவைகள் வளிமண்டலத்திலே இருக்கும். வருகின்றவர்கள், நமது பிள்ளைகள் நாம் என்ன பேசினோம் என்பதை புரிந்து கொள்வதற்கான காலம் வரும் என்று சொன்னோம். இதனையும் ஒரு வரலாற்று நிகழ்வாக நான் பார்க்கிறேன். ஏன் அவர் இவரிடத்தில் எல்லாம் நீங்கள் பட்டியலை பற்றி பேசுகின்றீர்கள்? ஊர் மக்கள் ஒற்றுமைப்படுங்கள், நம்பிக்கையை ஏற்படுத்துங்கள், இன்னும் வேண்டுமென்றால் உரைகல்லுகளை கொண்டு உரைத்து பார்த்துவிட்டு தேவையான அசிட்டை மூத்தி பார்த்துவிட்டு குதிரைக்கு வாக்கு போடுங்கள், எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். குதிரை சின்னம் சாதாரணமான சின்னம் அல்ல. குர்ஆனிலே கூறப்படுகின்ற முக்கியமான விஷயம், வெற்றிக்கு, உலகம் வெற்றிக்கு பாவிக்கின்ற ஒரு சின்னம் குதிரை. ஆகவேதான் உங்களுடைய வாக்குகளை அழிக்காமல் இருந்து விட வேண்டாம். அழுத்து சலித்து எதற்காக நாம் வாக்களிக்க வேண்டும் என்றும் இருந்து விட வேண்டாம். 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அல்லது 6 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வருகின்ற தேர்தல்கள் உங்களுடைய உருத்தை நிரூபித்துக் கொண்டிருக்கிறது. எல்லோரும் போய் குதிரை சின்னத்துக்கு நேரே வாக்கு போட்டு உங்களுடைய பிரதிகளை நீங்கள் பெற்று இந்த சபையை கையிலே தர முடியுமாக இருந்தால், இளைஞர்களே, கற்றவர்களே, முஸ்லிம் காங்கிரசின் மூத்த போராளிகளே, குறுக்கால் வந்த மயிலின் போராளிகளே, கடைசியாக வந்த ஏவிபியின் போராளிகளே, சிந்தியுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். ஆமாம், ஆமாம்.